உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமுமாயிருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களிலெல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோட தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோட கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவரிடத்துக்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை நம்முடைய தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக, திரும்பவும் நம்மிடத்தில் கொண்டு வருவோம் என்று சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். சவுலின் நாட்கள் அதை தேடாமல் போனோம். அல்லேலூயா. தேடுறதுக்கு எங்க முடியும்? தாவீதை வேட்டையாடுறதே சவுலுடைய தொழிலா இருந்தது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது அன்றைக்கு கர்த்தருடைய பெட்டியை தேடினான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த மகிமை உனக்குள்ள வச்சிட்டாரு. அந்த மகிமையை அதிகப்படுத்துவதற்கு தான் ஆராதனை. அல்லேலூயா. உன் பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு தான் ஆராதனை. அல்லேலூயா. அந்த மகிமை கடந்து வர வேண்டும். தாவீது அந்த மகிமையை தேடி போனான். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த மகிமையை தேடி கண்டுபிடிச்சு தாவீதுடைய நகரத்துக்கு அந்த மகிமையை கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. ஆடல் பாடலோடு தாவீது அந்த மகிமையை தாவீதுடைய நகரத்துக்கு கொண்டு வந்தபோது கர்த்தர் தாவீதுடைய சிங்காசனத்தை நிலைப்படுத்தினார். மகிமை எங்கு வருகிறதோ, மகிமை யார் தேடி அந்த மகிமையை கனப்படுத்துகிறார்களோ அந்த மகிமை அவர்களை கனமாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிறோம், தாவீதுடைய சிங்காசனத்தை கர்த்தர் உயர்த்தினார். ஒரு சாதாரணமான உயர்வா அல்ல. அந்த தாவீதுடைய வம்சத்தில் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உதித்தார். ஈசாயின் அடிமரத்தில் இருந்தான் ஆமென் கிளை எழும்பினது. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு தாவீதை கர்த்தர் உயர்த்தின சாதாரண ஒரு மனிதனாய் இருந்தான். ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான். அந்த ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தவனை தான் கர்த்தர் உயர்த்தினான். ஹல்லேலூயா. மகிமையை தேடினான். இன்னைக்கு நான் உயர்த்தப்பட்டது ஒரு காரணம் என்ன தெரியுமா? அந்த மகிமையை தேடினால் தான். அந்த மகிமையை தரிசித்தேன். அந்த மகிமையை ஆராதனை பண்ணிக்கொண்டு அந்த மகிமையை அளவில்லாதபடி சேர்த்துக் கொண்டபடியால் தான் கர்த்தர் என்னை உயர்த்தினான். அல்லேலூயா. என்னுடைய சாட்சி சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். என்னுடைய ஃபேமிலி அரக்கோணம் பகுதியில் ஒரு குக்கிராமத்தில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த குக்கிராமத்தில் தான் இருந்தேன். என்னுடைய தகப்பனர் மகா பெரிய குடிக்காரன். குடினா சாதாரணமான ஒரு குடிக்காரன், மகா பெரிய குடிக்காரன். உலகத்தில் சொன்னது போல குடியை கெடுக்கும் என்று சொன்னது போல 24 மணி நேரம் குடிச்சுதான் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய அன்பு, மனைவியின் அன்பு ஒன்றுமே கிடையாது. எல்லாரையும் போட்டு மிருகத்தனமாக அடிப்பார். இதனாலே நாங்க வீட்டுக்குள்ள இருக்க மாட்டோம். நாடோடிய போலதான் சுத்தி தருவேன். எங்க அப்பா வீட்டில் இருந்தாங்க, நான் யாரும் இருக்க மாட்டோம். அந்த சூழ்நிலை ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல சித்திரவாதை அனுபவித்தோம். இதனால் பசி, பட்டினி, வறுமை. என்னுடைய தாயாரை அடிச்சு என் தாயாக 2 காதும் கேட்காது. 2 காதும் கேட்காது. மனநிலைமை பாதிக்கப்பட்ட நிலையில ஆயிட்டாங்க. எங்களை வளர்க்குறாங்க. சின்ன பிள்ளைகளா இருந்தோம். அப்போ 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைகளா இருந்தோம். எனக்கு 10 வயசுல போலியோ அட்டாக்னால வலது கால் பாதிக்கப்பட்டு விட்டது. அன்பு காட்ட ஒருவரும் இல்லை. இந்த நிலையில என்னுடைய தகப்பனை குடித்து 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 பயங்கரமா குடித்ததுனால பக்கத்து அருகிலே ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றிலே இந்த போதையில கிணற்றில் விழுந்து அவர் மரித்து விட்டார். அந்த நிலையில என் தாயாரும் ஒரு 2 வருஷம் தாங்க, அவங்களும் மறி செத்துட்டாங்க. இண்டு பேக்ரவுண்டு இயேசுன்னு யாரும் தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த கிராமத்தை 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல சொந்த வீடே இல்லாதவங்க தான் நாங்க ஒரு ஆளு தான். எங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க நாடோடின்னு சொல்லுவாங்க. என்னது நாடோடி? என்னுடைய மாமாமார்களே நல்ல வசதியானவங்க. ஆனா எங்க நிலைமை ரொம்ப மோசமானது. அப்படின்னா எல்லாமே அந்த கிராமமே எங்களை கைவிட்டுச்சு. தெருக்களிலும் திண்ணைகளிலும் தான் படுத்து கொண்டிருப்போம். என் தாயும் இறந்து விட்டு என் தகப்பனும் இறந்து அப்படின்னாலே எல்லாம் கைவிட்டார்கள். 5 பேர் எங்களுடைய குடும்பத்தில். 4வது நபராக நான் பிறந்தேன். 10 வயசுல போலியோ அட்டாக்னால என் வலது கால் பாதிக்கப்பட்டபடினாலே அன்பு காட்டுவதற்கு, அரவணைப்பதற்கு யாரும் இல்லை. இதனால என்னுடைய படிப்பை நான் இழந்து போய் விட்டேன். என்னை படிக்க வைக்கிறது கூட யாரும் இல்லை. என்னுடைய முக்கியமானதுன்னா சாப்பாடு தான் என்னுடைய முக்கிய ஆதாரமா இருந்தது. சாப்பாடு இல்லாம எனக்கு சாப்பாடு யாரும் கூட. அப்போ 20 வருஷம் பயங்கரமான பஞ்சம். தேசத்துல பஞ்சம். ஒருவேளை ஆகாரத்தை யாருமே கொடுக்க மாட்டாங்க. பசியில அழுவேன். ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருப்பேன். யாராலும் பசி. சில பேர் சொல்லுவாங்க கடைக்கு போக சொல்லுவாங்க. கடைக்கு போனா ஏதோ கூடோ கஞ்சோ கொடுப்பாங்க, அதை குடிச்சுட்டாங்க. ஏன்னா பசி என்னால தாங்க முடியாது. நான் ஸ்கூலுக்கு போனது ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும் அதுக்காக தான் போனது.
அதனால என்னுடைய படிப்பை நான் இழந்து விட்டேன். எப்படியோ 10வது வரையும் படிச்சேன். 10வது வரையும் படிச்சோம். அவங்க படிச்சாலும் படிக்கலனாலும் பாஸ்ன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஸ்கூல் தான் அது. நீ படிச்சாலும் படிக்கலனாலும் பாஸ். அல்லேலூயா. 7வது வரை என் பேரே எனக்கு எழுத தெரியாது. அப்படின்னா எப்படிப்பட்ட ஸ்கூலா இருக்கும் பாருங்க. 7வது வரை என் பேரே எழுத தெரியாது. 10வதுல நாங்க நினைச்சோம் 10வது நாங்க பாஸ் ஆயிடுவோம். எப்படி பாஸ் ஆக முடியும்? எங்க பேரே எங்களுக்கு எழுத தெரியாது, என்ன எப்படி பாஸ் ஆயிடுவோம்? மார்க் லிஸ்ட் வந்தது. வந்தா 37 மார்க். ஆல் சப்ஜெக்ட்ல 37 மார்க். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நமக்கு பார்த்து கவர்மெண்ட் 37 மார்க் போட்டுக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் கூட படிச்சா 3 மார்க் வாங்கிக்கிறாங்க. டோட்டல 3 மார்க் வாங்கின நல்லா இருக்காங்க. நான் 37 மார்க் வாங்கின ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, பார்டர் மார்க்காவது ஒரே ஒரு மார்க் எல்லாம் சேர்த்து பார்டர் மார்க்காவது போட்டுக்கிறாங்க. இந்த மார்க்கை வச்சு எந்த அரசாங்கம் எனக்கு வேலை கொடுக்கும்? என் நிலைமையை பார்த்து எல்லாம் பரிகாசம் பண்ணினார்கள். ஒரு கிழிஞ்சு போன சட்டையை போட்டுக்கொண்டு, கிழிஞ்சு போன லிங்கி கட்டிக்கொண்டு, இதே எஸ்டேட் பகுதியில் ஒவ்வொரு கம்பெனியாக, ஐயா எனக்கு ஒரு வேலை கொடுங்க. என் நிலைமையை பார்த்து நாயை துரத்துவது போல உதாசனப்படுத்தி என்னை துரத்தினார்கள். துரத்தி அடிச்சாங்க. வாழ்வதற்கும் வழி இல்லை, உயர்த்துவதற்கும் யார் என்னை தூக்கி விடுறதுக்கும் யாரும் இல்லை. எங்க ஊர் மக்கள் எல்லாம் என்னை பார்த்து பரிகாசம் பண்ணுவாங்க. என் பலவீனத்தை பார்த்து தான் கூப்பிடுவாங்க. என் பேர் சொல்ல மாட்டாங்க, என்ன பலவீனத்தை பார்த்து தான் கொடுப்பாங்க. அப்படி எல்லாராலும் நசுக்கப்பட்ட நிலையில சில வேளையில திருமண வீட்டுக்கு போகும் பொழுது பந்தியில போய் நான் போய் உட்காருவேன். இன்னும் பெரிய ஆள் போய் உட்காருவேன். என்னை பார்த்த உடனே என் தலையும் சட்டையும் பிடிச்சி தூக்கி அப்படி விசிறிவாங்க. இலையோட எறிவார்கள். அப்படி உதாசனப்படுத்தப்பட்டேன். ஊர் மக்கள் எல்லாம் சொன்னாங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? போய் ட்ரெயின்ல போய் பிச்சை எடுத்த உனக்கு நல்ல வருமானம் கிடைக்குமே, இதை வச்சு நீ சாப்பிடலாமே. ஆனால் ஞானியமாக வாழ வேண்டும், இல்லை என்றால் நான் மறிக்க வேண்டும். உலகத்தில் அன்பு காட்ட ஒருவருமே இல்லை என்று சொல்லி ஒரு நாளும் அழுது கொண்டிருந்தேன். என்னுடைய பொழுதுபோக்கெல்லாம் பழைய சினிமா பாடல்களை பாடி, அதுதான் என்னுடைய பொழுதுபோக்கா இருந்தது. சோகமான பாடல்கள். என் வாழ்க்கையே சோகமாயிடுச்சு, அதனால சோகமான பாடல்களை பாடிக்கிட்டே இருப்பேன். எல்லா ஜனங்களும் என்னை பரிகாசம் பண்ணினார்கள். யாருன்னா வந்தாங்கன்னா எதிரில் தெருக்களில வரும்போது எதிர வந்தோமா தரித்திரம் பிடிச்ச வருது போல் தலையில கொட்டி தூக்கி எறிவாங்க. எல்லாரும் வெறுத்தார்கள். அன்பு காட்டுவதற்கே இந்த உலகத்தில் யாரும் இல்லை. என் மனம் உடைக்கப்பட்டது. ஏன் இந்த உலகத்தில் வாழவேன்? நான் மனிதனாய் பிறந்ததே வேஸ்ட் என்று சொல்லி அழுது கொண்டது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், உலகத்தில் ஒரு தெய்வம் இருக்குமானால் என்னை சந்திக்கட்டும். இந்த உலகமும் என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள, ஒரு கம்பெனியில கூட எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்களே. உலகத்தில் ஒரு தெய்வம் இருக்குமானால் என்னை சந்திக்கட்டும். இந்த நாளில் நான் தற்கொலை பண்ணி சாக போகிறேன், நிச்சயமா நான் சாக போறேன்னு சொல்லி அழுது கொண்டு தற்கொலைக்கு நேராக போகும் பொழுதுதான் ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக இயேசு வெளிப்பட்டார். அந்த சகோதரனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆண்டவருடைய வருகை குறித்து சொன்னார். உன் நிலைமை மாறும், உன் சூழ்நிலை மாறும், இயேசுவை நீ ஏற்றுக்கொள். உண்மையாக சொன்னா இயேசுவை நான் ஏற்றுக்கொள்றேன்னா, இந்த பெண்டிகாஸ்ட்னா ரொம்ப பிடிக்காது எனக்கு. ஏன்னா அவங்க ஒரே கத்துறாங்கன்னு சொல்லி நான் ஊழியம் செஞ்சவங்களை கல்லு தூக்கி அறிஞ்சுக்கிறேன். இந்த நிலைமையில கல்லு தூக்கி அறிஞ்சுக்கிறேன். அல்லேலூயா. வசி. ஆனா என்ன அப்ப தெரியாது, அறியாமையினால. ஆனால் அந்த சகோதரன் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது என் உள்ளம் உடைக்கப்பட்டது. நான் சொன்ன, இயேசு என் வாழ்க்கை மாத்துவாரா? நிச்சயம் பிரதர் உங்க வாழ்க்கை மாத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் மறுநாள் அவர் ஆலயத்துக்கு என்னை கூட்டிக் கொண்டு போனார். அங்க ஆராதனைலாம் வித்தியாசமா இருந்தது, ஆர்ப்பரிப்பின் சத்தம் இருந்தது. அதை கவனிக்கவில்லை. தொடர்ச்சியாக அவர் எனக்கு விடவில்லை. தொடர்ச்சியாக எனக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருந்தார். ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுப்பார். இதே தொடர்ச்சியா வரும் பொழுது ஆண்டவருடைய அன்பை நான் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தேன். லூக்கா என்ன பெயர் வச்சாங்க. லூக்கா என் பழைய பேர் சேகர், லூக்கா சேகர் பேர் வச்சாங்க. அப்பொழுது ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டேன். ஆண்டவரை ஆராதிப்பதிலே அதிகமாக நாட்டம் செலுத்தினேன், அதிகமாக துதிக்க ஆரம்பிச்சேன். அப்போது பாஸ்டர் சொன்னாங்க, தம்பி நீங்க நல்லா பாடுறீங்க, நீங்க ஸ்டேஜில் வந்து பாடும். பாடகராக கொயர்ல இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கர்த்தர் என்னோடு கூட பேசினார், மகனே என்னுடைய ஊழியத்துக்கு நீ வர வேண்டும், நீ அர்ப்பணிப்பாயான்னு சொன்னார். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவர் என்னை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. என்ன யார் உங்களுடைய ஊழியத்துக்கு வந்தா யாரும் என்ன மதிப்பாங்கப்பா, யார் ஏற்றுக்கொள்வாங்க? எனக்கு படிப்பு இல்லை, திறமை இல்லை,
ஒண்ணுமே இல்லை, என்னை யாரு ஆண்டவர் அங்கீகரிப்பாங்க? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ராஜாக்களுக்கு மத்தியில் அவனை கொண்டு போவேன். நீ பலவீனன் என்று நினைக்காத. நான் உன்னை பலவீனனா நான் பார்க்கல, நான் உன்னை பலவானா தான் பார்க்கிறேன். உலகம் உன்னை பலவீனனை பார்க்கறாங்க, நான் உன்னை பலவானா பார்க்கிறேன். நான் உன்னை தெரிஞ்சு கொண்ட மகனே, நான் உன்னை ராஜாக்களுக்கு மத்தியில் கொண்டு போவேன். உலகத்தின் கடைசி முனை மட்டும் நான் உன்னை கொண்டு போவேன் என்று சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்ய போறார். ஆனா ஆண்டவர் சொன்னதுக்கும் நடந்ததுக்கும் வித்தியாசமா இருந்தது. கிட்டத்தட்ட 10 வருஷம் என் வாழ்க்கையில எதெல்லாம் படக்கூடாதோ எல்லாத்தையும் பட்டுட்டேன். ஏற்கனவே வறுமையில் இருந்தேன். ஆனா ஊழியத்துக்கு வந்த போது விசுவாசம் தெரியாது. உன்னை இந்த கத்த சொன்னார், இந்த தேசத்துக்கு போன்னு சொன்னார். போனேன். முதல்ல போனது ஒரு சாராயக்கார வீட்டுல தான் போனோம். சாராயம் இங்க குடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, எங்க பிள்ளைகளுக்கு இயேசு பத்தி சொல்லாம சொன்னாங்க. தாராளமா சொல்லிக்க. சின்ன சண்டே கிளாஸ் ஊழியம் தான் ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 8 வருஷம் இரவு நேரம் வரும் பொழுது எங்க படுப்பேன், ஒரு பெட்ஷீட் ஒரு பைபிள். இரவு நேரம் வரும் பொழுது கதறுவேன், ஆண்டவரே எனக்கு எங்க படுக்கிறது கூட இடம் இல்லையா, யாரும் என்னை அங்கீகரிக்க மாட்டார், எந்த ஊழியக்காரனை எனக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா என் நிலைமை அப்படி இருந்தது. கிழிஞ்சு போன சட்டையை போட்டுக்கொண்டு, கிழிஞ்சு போன பேண்ட்டை போட்டுக்கொண்டு நடந்து நடந்து பரிதாபமா இருக்கும். எலும்பும் தோளுமாக இருப்பேன். பரிதாபமா இருக்கும் பொழுது யாருமே அங்கீகரிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பிளாட்பாரத்திலும் தெருக்களிலும் படுத்துக் கொண்டிருப்போம். காலையில் எழுந்த உடனே போய் ஒவ்வொரு வீடாக டிராக்ஸ்களை இயேசுவை பற்றி சொல்லு, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்பதார். அவங்க சொல்லுவாங்க, வந்துச்சு சிப்பப்பா ஓ நிலைமையே பரிதாபமாகுது, நீ சொல்ல வேண்டியப்போ அப்படியே இதயம் உடைக்கப்படும். அப்படியே மரத்தடியில வந்து அப்படியே கர்த்தரை துதிப்பேன். என்னுடைய பொழுதுபோக்கே அப்போ ஆண்டவர் நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்தார். எல்லாம் என்னை தூஷிக்கும் பொழுது ஆண்டவரை துதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் அதிகமா துதிச்சுட்டே இருப்பேன், வொர்ஷிப் பண்ணிட்டே இருப்பேன். அப்பதான் ஆண்டவர் நிறைய பாடல்களை கற்றுக் கொடுத்தார், ராகங்களை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. இத பாட 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 என் உள்ளத்தில் இருக்கிற எல்லா சோகமும் வெளியே போயிடும். அல்லேலூயா. இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 8 வருஷம். 8 வருஷம். ஒவ்வொரு வருஷமும் நினைப்பேன், ஒவ்வொரு ஜனவரியும் வரும் பொழுது சொல்லுவேன், ஆண்டவரே இந்த வருஷத்திலேயாவது என் நிலைமை மாறுமா? மாறல. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம், 7 வருஷம், 8 வருஷமும் ஒரு நிலையற்ற நிலையிலே எலும்பும் தோளுமாக. மரணம் இன்றைக்கா நாளைக்கா தெரியாது. ஏன்னா பசி, பட்டினி, வேதனை, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். என் சொந்த பந்தம் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். ஒருவர் கூட என்னை விசாரிப்பதற்கு ஆளே இல்லை. அழுவேன், அழுவேன், என்னால முடிஞ்ச அழுவேன். ஒரு நாள் மிகுந்த வியாதி வந்து விட்டது, கொடுமையான ஒரு ஜுரம் வந்து விட்டது. ஒரு ஆலயத்தில் போனேன். இந்த பாஸ்டர் என்ன அங்கீகரிக்கல, பாஸ்டர் கொஞ்சம் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது தங்கிக்கன்னு சொல்ல 3 நாள் கடுமையான ஜுரம் என்னை வாட்டி கொண்டிருந்த போது தண்ணி கொடுக்கிறது கூட ஆள் இல்லை. அப்பொழுதுதான் ஒரு பாட்டு வந்தது, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, உறவுகள் இல்லையே. ஏஞ்சல் டிவில இப்ப அந்த பாட்டு ஒளிபரப்பு ஆகல, ஆரம்ப நாட்கள் அந்த பாட்டு போட்டிருந்தாங்க, உறவுகள் இல்லையே. அந்த பாடல் நீங்க கேட்டு பாருங்க, சீரியஸ் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான பாட்டு. யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, உறவுகள் இல்லையே, நீரின்றி எனக்கு யாருண்டு நாதா என்று சொல்லி ஆண்டவர் அந்த பாடலை கொடுத்தார். இப்படி நிறைய அனுபவ ரீதியாக பாடலை கொடுத்தார். ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவரே இந்த வருஷமாவது என் நிலைமை மாறுமா, அழுது கொண்டே இருப்பேன். ஒரு நாள் மிகவும் என்னுடைய வாழ்க்கை மரணத்துக்குள்ளாக நெருங்கிவிட்டேன். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஊழியத்தை செஞ்சேன், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் என்னுடைய சமூகத்துக்கு வந்துவிட போகிறேன். அப்பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசினார், மகனே உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதலிக்காமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடியினாலே உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைக்க போறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னார், எந்த மனுஷன் மேலும் கண்ணை வைக்காத, யாரு மேலும் கண்ணை வைக்காத, என்னை மாத்திரம் சார்ந்து கொள் என்று சொன்னார். அன்றையிலிருந்து விசுவாசமா ஜெபிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. விசுவாசமா ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த கிராமத்தில் போனேன். ஆண்டவர் சொன்னார், 100 ரூபாய்க்கு தரவாடைகளை ஒரு சின்ன இடத்தை எடுத்தோம், சின்ன ஷெட்டு போட்டோம்.
1 மாசத்துக்குள்ள ஒரு காத்து வந்து அந்த செட்டோடு தூக்கின்னு போயிடுச்சு. அதே இடத்துல அழுது, ஆண்டவரை நான் அழைத்தது உண்மையானால் என்னை நடத்துன்னு சொல்லி அதே இடத்தை வாங்கும்படியா கர்த்தர் 6 மாசத்துல கிருபை செய்தார். அதே 6 மாசத்துல ஒரு பில்டிங் ஆக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கப்புறம் என்ன விசுவாச பாதையை கற்றுக் கொடுத்தார். எல்லாவற்றையும் நீ விசுவாசித்து ஜெபம் பண்ணி நீ பெற்றுக்கொள்ளு சொன்ன. அந்த ஆண்ட பாடத்தை கற்றுக் கொடுத்தபடினாலே என் அறைக்குள்ள போய் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் எனக்கு ஜெயமாய் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னை உயர்த்த ஆரம்பிச்சிட்டார். எனக்கு திருமணம் ஆனது. நல்ல ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்தார். சந்தோஷமா இருந்தது. ஒரு பிள்ளை பிறந்தது, ஆண் பிள்ளை. பின்னி சார்ல்ஸ் டோனி என்று பெயர் வைத்தோம். ஞானமுள்ள பிள்ளை, அறிவுள்ள பிள்ளை, திறமையான பிள்ளை. 2 வயசு தான். பாடிக்கிட்டே இருப்பான். 24 மணி பாடிட்டு வொர்ஷிப் பண்ணிட்டே இருப்பான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எல்லாமே நீர்தானா என்ற பாடல் MP3 அந்த பாட்டு. டாடி 12 மணிக்கு எழுப்புவான். டாடி எழுந்துருங்க, பாட்டு போடுங்க, எல்லாமே நீர்தானா போடுங்க அந்த பாட்டு. நல்லா ஏழைகளுக்கு அந்த சின்ன வயசுல யாராவது ஒரு பிச்சைக்காரன் வந்தா கூட டாடி காசு கொடுங்க, அவங்களுக்கு காசு கொடுக்கணும். அப்படி ஒரு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். 2.5 வயசு தான். ஆனா 15 வயசுக்குள்ள ஞானம், அவ்வளவு அறிவு இருந்தது அவனுக்கு. திடீர்னு ஒரு நாள் மாங்காடு பகுதியில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். திடீர்னு போன் வருது. என்ன போன் தெரியுமா? குழந்தைக்கு ரொம்ப சீரியஸா இருக்கிறான், குழந்தை ரொம்ப சீரியஸா இருக்கிறான், நீங்க உடனே வாங்க. நான் சொன்ன ஊழியத்தை முடிச்சுட்டு தான் நான் வருவேன். மறுநாள் காலையிலே என்னுடைய குழந்தை கடைசியா பார்த்த வார்த்தை, டாடி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். கையை காட்டிட்டு போயிடும். நான் மறுபடியும் ஊழியத்துக்கு போய்விட்டேன். திடீரென்று போன் வருகிறது. ஒய்ஃப் போன் பண்றாங்க, குழந்தைக்கு மிகவும் சீரியஸா இருக்கு, உடனே நீங்கள் மருத்துவமனைக்கு வாங்கலன்னு சொன்னாங்க. போனால் அந்த காட்சி என்னால் பார்க்கவே முடியல. அந்த குழந்தைக்கு பயங்கரமான பிக்ஸ், பயங்கரமா அப்படியே 2.5 மணி நேரம் போராடுகிறது. நன்றாக இருந்த குழந்தை திடீர்னு பிக்ஸ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? 2.5 மணி நேரம் அந்த குழந்தை போராடி கொண்டே இருக்கிறது. டாக்டர் அந்த நேரத்தில் பார்த்து டாக்டரும் இல்லை. உடனே ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். வெள்ளிக்கிழமை ஈவினிங் கொண்டு போனோம். சனிக்கிழமை டாக்டர் என்னை பார்த்து சொன்னார்கள், உங்கள் குழந்தை மரித்து விட்டது. பிரெயினுக்கு போற அத்தனை நரம்புகளும் கட் ஆகிடுச்சு. ஐசி வார்டுல மாச கணக்கில் இருந்த பிள்ளைகள் எல்லாம் என் குழந்தை போகும் பொழுது எல்லாம் குழந்தைக்கு ஹீல் ஆயிடுச்சு. அற்புதம் நடந்து அந்த குழந்தை எல்லாம் நடந்தது. ஜனங்க டாக்டர் ஆச்சரியப்படுறாங்க. அவ்வளவு ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது, பயங்கரமான ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜெபத்தின் மூலமாக கோமா ஸ்டேஜில் இருந்த பிள்ளைகள் எல்லாம் வெளியே வந்துச்சு, ஹீல் ஆகி அற்புதம் நடந்து. என் பிள்ளை மாத்திரம் டாக்டர் சொல்லிட்டாங்க, சனிக்கிழமை சொல்றாங்க, உங்க பிள்ளை செத்துடுச்சு, பாடி கொண்டு போயிடுங்க. என் பிள்ளை செத்ததுக்கான அழல, என் பிள்ளை ஆண்டோட சம்பவத்தில் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை சொன்ன டாக்டர் பார்த்து, சார் நாளைக்கு எங்களுக்கு ஆராதனை இருக்குது, என் குழந்தை இந்த ஐசி வார்டில் இருக்கட்டும். டாக்டர் சொன்னாங்க, உங்களால் கட்ட முடியுமா, பணம் கட்ட முடியுமா? ஒரு நாளைக்கு இவ்வளோ ரெண்ட் கட்டணும், இவ்வளோ பணம் கட்டணும் சொன்னேன். எத்தனை லட்சமானாலும் பரவாயில்ல, ஆனா கையில பணமே கிடையாது. சொன்ன எத்தனை லட்சம் ஆனாலும் நான் கட்டுவோம். நாங்க திங்கக்கிழமை வந்து எங்க பாடி கொண்டு என் குழந்தை பாடி எடுத்துக்கணும். சண்டே விசுவாசிகளுக்கு சொல்லல, போய் என்னால எவ்வளவு ஆராதிக்க முடியுமோ அவ்வளவு ஆராதித்தேன், எவ்வளவு தேவனை துதிக்க முடியுமோ துதித்தேன். ஆனா அழ நினைப்பேன், அழ வராது, சந்தோஷமா இருக்கும். என் பிள்ளை நினைக்கும் போது அழ வரும், ஐயோ செத்த பாடியை வச்சுட்டோமே சொல்லி அழுவேன். ஆனா சந்தோஷம். உடனே ஆவியானவர் ஒரு டிராப் கூட என்ன துக்கப்பட விடல, அப்படியே பூட்டிட்டாரு. சந்தோஷமா இருக்குது என்னால. மறுநாள் திங்கட்கிழமை ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே என் மரித்த குழந்தையை நான் வைத்து விட்டேன், ஆனா நான் மருத்துவமனைக்கு போக மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போக கூடாது. அப்படி நான் வெட்கப்படுவேன், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். இன்னைக்கு இப்ப நீங்க செய்ய வேண்டியது, நீங்க தூதர்களை கொண்டு அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய பணங்கள், கட்ட வேண்டிய பணங்கள் யாரு கொண்டு கட்டணுமோ கட்டுங்க, நான் வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். போய் மருத்துவமனை நின்றவன் டாக்டர் சொன்ன, சார் உங்கள் குழந்தைக்கு பே பண்ணிட்டாங்க, காசு கட்டிட்டாங்க, குழந்தை பாடி கொண்டு வந்துருங்க. என்னுடைய குழந்தைய பாடி என் வீட்டு வாசற்படியில கொண்டு வந்து பாடின பாடல் தான், என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு என்று. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு
என்னதான் ஆனாள் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனாள் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதான் ஆனாள் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன. மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன. பரிசுத்தரில் பிள்ளை செல்வேன், திரும்பி நானும் பார்க்க மாட்டேன். எனது ஜீவன் உமது கரத்தில், ஒருவரும் பறிப்பதில்லை, ஒருவரும் பறிப்பதில்லை, ஒருவரும் பறிப்பதில்லை. என்னதான் ஆனாள் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதான் ஆனாள் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். காடு மேடு கடந்து சென்றாலும் கரம் பிடித்தெல்லை நடத்துகின்றாரே. காடு மேடு கடந்து சென்றாலும் கரம் பிடித்தெல்லை நடத்துகின்றாரே. ஆறுகளை நான் கடக்கும் போதும் மூழ்கி நானும் போவதில்லை. அக்கினியில் நடக்கும் போதும் எரிந்து நானும் போவதில்லை, எரிந்து நானும் போவதில்லை, எரிந்து நானும் போவதில்லை. என்னதான் ஆனாள் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதான் ஆனாள் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் தானே, சாவு எனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன் தானே, சாவு எனக்கு ஆதாயமே. தேவனில் அன்பிலிருந்து பிரிப்பவர்கள் யாருமில்லை. உமது பாதம் எனது தஞ்சம், எனது கோட்டை நீர்தானே, எனது கோட்டை நீர்தானே, எனது கோட்டை நீர்தானே. என்னதான் ஆனாள் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதான் ஆனாள் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன்
பாடலை பாடி என்னுடைய குழந்தைய அடக்கம் செய்தேன். எல்லாரும் என்னை பார்த்து அழுதாங்க. எல்லாரையும் பார்த்து நான் சிரிச்சேன். ஏன் அழறீங்க? என் குழந்தை மறிக்கல. நான் என் குழந்தை பாடி வச்சுட்டு நான் வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க பக்கத்து வீட்டு எந்த வீடு ஒரு சகோதரி அவங்க சொன்னாங்க, குழந்தை செத்து கிடக்குது, இவர் நல்லா அவங்க தெய்வத்தை பாடுறாரு, இது போல ஒரு டெத்தை நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை பாடி என் குழந்தையை அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், அப்பா நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் என்ன என் குழந்தை எடுத்துங்க? நான் ஏற்கனவே உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், எல்லாரோட நசுக்கப்பட்டவன், நான் மறுபடியும் நசுக்கப்படுறேன்னே. ஏன் தகப்பனே, நாம கேள்வி கேட்க எனக்கு அதிகாரம் இல்லை, ஏன் என் பிள்ளை எடுத்துங்க? ஒரு வார்த்தை சொன்னேன். ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், பரிமள தைலம் குப்பியில் இருக்கிற வரையில வாசனை வீசாது. நான் உன்னை நறுமணம் உள்ள பரிமள தைலமாய் மாற்றுவதற்காக தான் உன் பரிமள குப்பியை நான் உடைச்சிட்டேன். நீ அநேகருக்கு வாசனையா வீச போற. என் பிள்ளை செத்ததுல இருந்து என் ஊழியம் மகிமையா எழும்ப ஆரம்பித்தது. நான் போய் நிற்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமை இறங்கினது. நான் நிற்கும் பொழுது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆராதனை பண்ணும் பொழுது ஏஞ்சல்ஸ் எல்லாம் அப்படியே இறங்கி வருவாங்க. மகிமை இறங்கி வருது. அந்த மகிமை இப்ப அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை, அழகான பிள்ளை. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை மரித்து விட்டது. அப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்டேன், ஆண்டவரே என்ன இது? அப்பொழுதும் கர்த்தர் இதே வார்த்தை தான் சொன்னார், நான் உன்னை தேசங்களுக்கு என்னுடைய மகிமையை உன் மூலமா வெளிப்படுத்த போறேன். அதற்காகத்தான் மகனை உடைச்சேன். ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னேன், என் வாழ்க்கையும் என் குடும்பமும், நாங்க எத்தனை சூழ்நிலை வந்தா நாங்க மரித்தாலும் உமக்காக தான் நான் வாழ்வேன். ஐ எம் சரண்டர் லார்ட் ஜீசஸ், நமக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி என் வாழ்க்கை அர்ப்பணிச்சேன். ஒரு பக்கம் மகிமை இறங்கி கொண்டிருந்தது ஊழியத்துல. பிசாசு என்னை பார்த்து சொன்னான். ஒரு 2 வருஷம் கழிச்சு என்னுடைய அறைக்குள்ள பாதாளத்திலிருந்து 250 அடி நீளமுள்ள ஒரு பெரிய பாம்பு அப்படியே பாதாளத்திலிருந்து அப்படியே ஏறி வந்தது. அப்படியே வானத்தை ஒரு வட்டமிட்டு என்னுடைய அறைக்குள்ள வந்து, ஏய் லூகாஸ் சேகர், நிறுத்துற உன் பாட்டு ஆராதனை. நீ போய் நிற்கும் பொழுது, உன் தேவனை துதிக்கும் பொழுது மகிமை இறங்குது, என் ராஜ்யம் அழிக்கப்படுது. அவன் சொன்னான், நீ ஒன்னும் செய்யாத, நீ வர்ஷிப் பண்ணாத, பாட்டு பாடாத, நீ அமைதியா இருந்துரு. உனக்கு எத்தனை கோடி வேணும், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் எல்லாம் உன் பாதப்படியில தந்து போட்டுறேன். ஒரு வார்த்தை சொன்னேன், ஏ பிசாசே, ஒரு ராஜ்யத்தை அழிக்கிறதா என்ன ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி, கெட் அவுட். இப்படி சொன்ன போது அவன் சொன்னான், நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை கொன்னுடுவேன், நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி பிசாசு என்னிடத்து சவால் விட்டான். நான் சொன்னேன், என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழுந்து போகாது. அல்லேலூயா. மறு மாசத்துல திருச்சியில ஒரு வர்ஷிப் கூட்டம் நடந்து கொண்டு மண்டபத்தில் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது என்னுடைய உதவி ஒரு தம்பி அவனுக்கு உதவிக்கு வருது. அப்போது வசனத்தை கிளைம் பண்ணேன். யோசுவா 10ஆம் அதிகாரத்துல 5 ராஜாக்களை பிடிச்சு யுத்த மனிதர்கள் எல்லாம் அவங்க கயிற்றுல காலை வச்சு மிதிச்சதை கிளைம் பண்ண போது 2 ஆவிகள் கீழே விழுந்தது. என் கூட வந்த தம்பி அவனை மிதிச்ச 2 கால்களும் சேர்ந்து போச்சு. மருத்துவமனை கொண்டு போய், நான் வர்ஷிப் நடத்துகிறேன், மருத்துவமனை கொண்டு போயிட்டாங்க. டாக்டர் எல்லாம் கை விட்டாங்க. வரும்போது ஒரு கோமா நிலையில ஒரு டெட் பாடியை கொண்டு போய் 2 பேரும் 4 பேர் தூக்கின்னு வராங்க. பாடியை தூக்கின்னு வந்து, பாஸ்டர் இவன் கோமா செய்ய ஆயிட்டான், டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வேதனையாகுது. அப்ப உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. ஆவியானவர் சொன்னார், அவன் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணார். தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணா அவன் மூலமா பேசுறான், நான் தான்டா உலகத்தின் அதிபதி, இங்க திருச்சியில வந்து என் ராஜ்யத்தை காலி பண்ணிட்டேடா, உனக்கு உதவியா இருந்தவன் அவனை நான் தாக்கினேன். உடனே அந்த ராத்திரி வேளை 12 மணிக்கு ஜெபம் பண்ணி அவனுக்கு ரிலீஸ் பண்ணான். அப்போ அவன் கடைசியா சொல்லிட்டு, நான் அவனை விட மாட்டேன், நான் ஊழியத்தை தொடர்வேன், ஏன்னா என் ராஜ்யத்தை நீ கையை வைக்கிற. நான் சொன்னேன், என் உயிர் இருக்கிற வரையிலும், ஆண்டவர் எனக்கு ஜீவன் இருக்கிற வரையிலும் நான் உன்னை விட மாட்டேன். அல்லேலூயா. நான் உன்னை விடல, என் ஆண்டவரை துதிக்கிறேன், ஒரு ராஜ்யம் அழிக்கப்படும்.
அல்லேலூயா. ஆண்டவர் கடைசி நாட்களிலே அவருடைய மகிமையை கூட்டிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய மகிமையை கூட்டிக் கொண்டே இருக்கிறார். அளவில்லாத மகிமை, அளவில்லாத மகிமை. அல்லேலூயா. அந்த அனுபவ ரீதியாக தான் நிறைய பாடல்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. என்னுடைய ஸ்பைனல் கார்டு 3 எலும்பு உடைஞ்சிருச்சு. ஒரு பாடல்ல 2 பாடல்ல. ஒரு நாள் பைக்கு தள்ளும் போது 3 எலும்பு ஸ்பைனல் கார்டு 3 எலும்பு உடைஞ்சிருச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் நீங்க நிக்க முடியாது, உட்கார முடியாது, படுத்த படுக்க ஆயிடும். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்து சொல்லிட்டாங்க, பிரதர் உங்களால் முடியாது, இனிமேல் நீங்க படுத்த படுக்கையாதான் ஆயிடணும். பிசாசு என்ன பார்த்து சொல்றான், ஏய் பத்தியா உன் ஆட்டம் மாட்டெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான், நீ காலி. அப்படியே அழுது கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே நான் இப்படியே படுக்கையா இருப்பேன், என் ஜீவனை எடுத்துருங்க, நான் வாழ விரும்பல, ஒண்ணு முடி ஊழியத்தை செய்யணும், இல்லைன்னா சாகணும், என்ன எடுத்துருங்க, ஜீவனை எடுத்துருங்கன்னு சொல்லி அழுது கொண்டிருந்தேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் உங்களால் நடக்க முடியாது, ஏன்னா உங்களுடைய வலதுகால் பாதிக்கப்பட்ட 3 எலும்பு உடைஞ்சு நொறுங்கி போய்விட்டது. என்னால் உட்கார முடியல, எழுது கொண்டே இருக்கிறேன். இரவு அன்னைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் வருது, அன்னைக்கு தான் நான் சிங்கப்பூருக்கு மீட்டிங் போனோம். 9 மணிக்கு பிளைட். அழுது கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் நான் என்ன செய்யணும்? டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க. நான் டாக்டரோட பேச்சு நம்பல, நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. அப்பா சொன்ன, எழுந்து புறப்பட்டு சீக்கிரம் போ. உடனே சிங்கப்பூருக்கு போனேன். சிங்கப்பூர்ல மலேசியாவில் போய் நிற்கும் பொழுது பிசாசுகள் அலற ஆரம்பித்தது. ஏகப்பட்ட விடுதலை கர்த்தர் கொடுத்தார். இந்த ஊழியம் மகிமையா இருந்தது. ஆனா வேதனை என்னால தாங்க முடியல. உடைஞ்ச எலும்போடு நின்று கொண்டிருக்க டாக்டர் சொன்னா நிக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி நீங்க நின்னீங்கன்னா உங்க 2 கால்களும் கைகளும் செயலந்து போய்விடும், நீங்க கோமா நிலையில் தள்ளப்படுவீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் அதை பற்றி நான் கவலைப்படலை. நான் மரிச்சாலும் பரவாயில்ல, என் அப்பா சொல்லிட்டாரு. சிங்கப்பூர் மலேசியா பயங்கரமா ஊழி இருந்தது. நல்லா 2 மணி நேரம் 6 மணி நேரம் வர்ஷிப் வல்லமை பலமா இறங்கினேன். மறுபடியும் நான் இந்தியாவுக்கு வந்தேன். என்னால் வேதனை தாங்க முடியல. 1 வாரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அப்படியே பெட் ரெஸ்ட் எடுத்தேன். என் மனைவி அதிகமாக கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. எங்க ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணாங்க, சபா மக்கள் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே எனக்கு நீ விடுதலை கொடுத்தால் மாத்திரம் இந்த ஊழியத்தை செய்ய முடியும், என்னால் முடியல. அழுது கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், நீ எழுந்துற. அந்த வார்த்தை கொடுத்தாரு, பாடலும் வந்தது. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை. ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன், உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன், இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன், இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகற்றிடுவேன், உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகற்றிடுவேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, பாடுவோம். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை. சொல்வோம், நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை. 7 மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன், 7 மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓட செய்வேன், ஒரு வழியாய் வந்தவர்கள்